ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். கிட்டத்தட்ட இது எத்தனை பேட்ச்னு எனக்கே மறந்து போச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடர் தாங்க எனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு ஒரு 1000 கிலோ கிட்ட எல்லா பொருளுமே 22 ஹெர்பலுங்க. ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் தான். எல்லாமே வந்து விறகடுப்புல வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இல்லை கொட்டி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1000 கேஜஸ் இதில் இருக்கு. இப்போ ஃபுல்லாக வெயிட் லாஸ் பவுடர் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. இது ஒரு 1 வீக் ப்ராசஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோஸ்ட் பண்ணி எல்லாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் வெயிட் லாஸ் பவுடர் பற்றி. நம்ம வெயிட் லாஸ் பவுடரில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இதில் வந்து 22 ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது, பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணுறது, தைராய்டு பிரச்சனை சரி பண்ணுறது, ஸ்கின் அலர்ஜி சரி பண்ணுறது, அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக வந்து அல்சர் பிரச்சனை சரி பண்ணுறது, கிட்னி ஸ்டோன் வந்து சரி பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை சரி பண்ணுமாங்கிறது எங்களுக்கே தெரியல. ஸ்டார்டிங்கில் நாம் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். ஆனால் எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர். கண்டிப்பாக இது ஒரு காட் கிஃப்ட்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் வந்து இது ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான், அதுவும் உங்க கூட நான் பேசுறது இந்த பவுடர் வாங்குறதுல ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா கண்டிப்பாக இது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காது. இன்னொன்று, இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்ட்டு. நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இதனால. கண்டிப்பாக வெயிட் வந்து கம்பல்சரி வெயிட் ரெடியூஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர் கேட்கறது கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகுமா, கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் அந்த மாதிரி. நிறைய பேர் வந்து, நான் அந்த பிராண்ட் நேம் சொல்ல விரும்பல, ஏகப்பட்ட பிராண்ட்ல போயிட்டு நிறைய லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி அங்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண முடியல. நான் எப்படிங்க ஒரு 1000-2000 ரூபாய்க்கு உங்களோட ப்ராடக்ட் எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் வந்து நம்ப முடியும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃபீட்பேக் கேட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து போய் கேட்டு வந்துருங்க. இது ஒரு செம ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஹலோ, ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க ஆக்சுவலா மேம். வந்து நான் இல்ல மேம், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 86.70 இருந்தேன். ஆமா மேம், ஆனா இப்ப சொல்லிருந்தீங்க. 75.40 வந்துட்டேன் நானு. ஓ, ஆக்சுவலா சூப்பர் மேம். முருங்கைக்கீரை கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே, சரி சரிங்க மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் ஷேர் பண்ணலாமேன்னு கால் பண்ணிருந்தேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 கிலோ 11.30 கிராம் கம்மி பண்ணிருக்கேன். 300 கிராம். ஓகே ஓகே மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எவ்வளவு நாள் மேம்? இப்போ 11 கிலோங்கிறது இப்ப எவ்வளவு நாள் குறைச்சிருக்கீங்க? 11 கிலோன்றது ஒரு குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் மேம். 2 மாசத்துல குறைச்சிருக்கீங்க? 2 மாசத்துல குறைஞ்சிருக்கு. சரி சரிங்க மேம். ஓகே மேம், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அதுவும் என்னோட ஃபேஸ் எல்லாம் நல்லா ஸ்லிம் ஆயிடுச்சு. நல்லா ஆக்சுவலா வந்து நான் காலையில மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன் இல்லையா? இப்ப நான் ஆமா. காலையில நைட் குடிச்சிட்டு இருக்கேன். ஓ, 2 வேளை எடுத்துட்டு இருக்கீங்க? 2 வேளை Okay. எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பேலன்ஸ்ட் ஆகுது. உடம்பு லைட் வெயிட்டா இருக்கு. எனக்கு பிசிஓடி இருந்தது, சரியாயிடுச்சு. ஓ, சூப்பர் மேம், சூப்பர். எனக்கு அது ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. முன்னாடி நான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிசிஓடி இருந்தது. கொஞ்சம் குழந்தை பெத்துக்கிறது ப்ராப்ளமா இருந்தது. ஓகே மேம். அதுக்கப்புறம் பேபி பிறக்கணும்னா வெயிட் குறைச்சுதான் ஆகணும்ட்டாங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெயிட் குறைச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் பேபி கன்சீவ் ஆனதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்ப ஸ்டக் ஆன வெயிட் தான். அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு வந்து பெருசா எந்த ரிசல்ட்டுமே வரல. ரொம்ப நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். யோகா கிளாஸ், அந்த கிளாஸ், அதாவது ஜிம் போயிருக்கேன். ஆனா போக டைம் இல்ல. இப்போ பாஸ்ட் ஒரு 2.5 months 2 months தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 months 10 days இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பேன் பாருங்க, அப்பத்துல இருந்து கணக்கு. ஆக்சுவலா அந்த முருங்கா பவுடர் கூட சூப் டெய்லி நான் ஒரு நாள் தவறாம எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லது மேம். அது இன்னும் நல்லா சூப் ஆனா உண்மையிலேயே வயிறு ஃபில்லிங்கா வச்சிருந்தது. ஒரு 6 o'clock எடுத்துப்பேன். 6 to 7 8 வரைக்கும் 8க்குள்ள வரைக்கும் இதா இருக்கும். நான் நைட் வந்து தோசை சாப்பிடுவேன். எப்பவுமே மில்லட் தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஓகே மேம். சாப்பிட்டு ஃபாஸ்டா ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் 10 kg தான் இருக்கு. நான் சொன்ன டார்கெட் 9 kg 9.5 வந்துட்டேன். கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரமா ரீச் பண்ணிட்டு எனக்கு போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்ல. இந்த மாதிரி தாங்க டெய்லி வந்து அவ்வளோ ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குங்க. ஒரு சிஸ்டர் வந்து 20 கிலோலாம் குறைச்சிருக்காங்க. 20 கிலோ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட பிரச்சனை சரி பண்ணியிருக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருந்தேன். என் பொருளை பத்தி நான் ரொம்ப வந்து
பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட்டை பத்தி நான் தானே பேச முடியும், வேற யாரும் பேச முடியும். அதனால இது ஒரு பெருமையா தான் நானும் ஃபீல் பண்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். அதனால தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இப்பயும் சரி, நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து புதுசா லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து அக்கா இது கொண்டு வாங்க, அக்கா அது கொண்டு வாங்க, உங்க ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே ஹோம்மேடா இருக்கு, அது இல்லாம முக்கியமா ஹெர்பல் ஐட்டம்ஸா நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அவ்வளோ ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ற ஒரு கஸ்டமர்ஸுமே இப்ப பூஜை பொருளா இருக்கட்டும், பிக்கிள்ஸ், மசாலா அந்த மாதிரி வந்து எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, இங்க இருக்கிற பொருளை வந்து கிட்டத்தட்ட 1 டன்னுங்க எனக்கு ரெடி பண்றது. இதுதான் நிறைய பேர் வந்து என்னக்கா வெயிட் லாஸ் புக் பண்ணி 1 வீக் ஆகுது, இன்னும் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகவே இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, அதனால தான் இந்த டைம் வந்து விறகடுப்புல ரெடி பண்ண போய் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் 1 வாரம் வந்து டெலிவரி டைம் இப்போ எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். சீக்கிரமே வந்து ஒரு 2-3 நாள் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு சலிச்சு ஃபைனலாக பேக்கிங்க்கு பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள ரிசீவ் ஆகிடும். இந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். நெக்ஸ்ட் டைம்ல அந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து அல்சர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் கேட்குற கேள்வி. ஆஸ்துமா, அப்புறம் சளி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வீசிங் இருக்கு, இவங்களாம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி பேபிக்காக ட்ரை பண்றேன், நாங்க யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி, ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி அகைன் திரும்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இருக்கிற பிரச்சனை இது எல்லாமே வந்து சரி பண்ணும். என்னன்னா வீசிங், ஆஸ்துமா, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் சரி பண்ணும். ஏன் சரி பண்ணுதுன்னா இதுல வந்து நம்ம முக்கியமா வந்து சித்திரத்தை ஆட் பண்ணியிருக்கோம், மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், சுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், திப்பிலி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பொருள் எல்லாமே என்ன பண்ணும், நமக்கு வந்து சளி உருவாகாம பாதுகாக்கும். ஆல்ரெடி இருக்கு அப்படின்னாலும் அதை கியூர் பண்ணும். சில பேருக்கு வந்து அந்த மூச்சு வாங்குற வீசிங் மாதிரி வந்து டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டாலே உடனே அந்த வீசிங் மாதிரி வர ஸ்டார்ட் ஆயிடும். அது மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம், நல்லா சூப்பரா கியூர் பண்ணும். அதே மாதிரி ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், முக்கியமா கரிஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமான்னு சொல்லி அதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமா எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து பயன்பெற வகையில வந்து நம்ம வெந்தயம், கரிஞ்சீரகம், ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்களும் தாராளமா எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷனுங்க. எல்லா சிஸ்டருமே கேட்கறது, நான் ரெகுலரா வந்து டேப்லெட் போட்டதான் எனக்கு பீரியட் ஆகும், அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களுடைய வெயிட் லாஸ் பவுடர் எப்படி சிஸ்டர் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பீரியட் ஆகும், எனக்கு டேப்லெட் போட்டா மட்டும்தான் வரும் அப்படிலாம் சொல்றீங்க. உங்களுக்கு வந்து அந்த இதுவே வேணாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரிங்க. அதுதான் அந்த 22 பொருள் நான் சொல்றேன்ல, அதுதான் மெயின். இது நீங்க எடுத்துக்கும் போது ஒரு 1/2 kg புக் பண்றீங்கன்னா ஒரு 20 டேஸ் கிட்ட வரும். அந்த 20 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 1 வீக்ல பீரியட் ஆயிடுவீங்க. ஒரு 6 மந்த் வராம இருக்கு, 3 months வராம இருக்கு, ஏன் 1 year கூட வராம இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சீக்கிரமா பீரியட் ஆயிடுவீங்க. எடுத்துட்டு இருக்கும்போது அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு 3 months வந்து ரெகுலர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிசிஓடி இருக்கு அப்படின்னா அதோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, 5 mm இருக்கு, 6 mm இருக்கு, அப்படியே சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட சைஸோடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வரும். அதுதான் அதுக்கு வந்து 3 to 6 month வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். பேபிக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இது வந்து எக்கோட growth வந்து நல்லா ப்ரோமோட் பண்ணும். இதுல வந்து சன்ஃபிளவர் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வெள்ளரி விதை ஆட் பண்ணியிருக்கோம், சூரியகாந்தி விதை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே மிளகு, சீரகம், சோம்பு, இந்த பொருள் எல்லாமே ரொம்ப நல்லது. அந்த எக்கோட குவாலிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அதனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். மேபி ஏதாவது IUI, IVF, X இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நியூமா வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட்ல எதுவும் இல்ல, நார்மலா பேபிக்கு ட்ரை பண்றேன், இல்ல மெடிசன்ஸ் ஏதாவது தங்குறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எதுவும் பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நம்மளுடைய வெப்சைட்டான www.jason.in வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.